வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். தேசிய அளவில் மோடிக்கு என்னதான் ஆட்சி அமைச்சிருந்தாலுமே கூட அவரும் தொடர் தோல்வியில் தான் இருக்காரு. அது நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் சொன்ன மாதிரியான 400 தொகுதியில் கைப்பற்ற முடியல. மாநிலங்களவையில் போதிய எண்ணிக்கை கிடைக்கல. பல இடங்களில் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற விவரங்களும் வெளியில் வந்துகிட்டே இருக்குது. வேலைவாய்ப்பின்மை அப்படின்றது ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. குஜராத்தில் எந்த அளவுக்கு இளைஞர்கள் போயிட்டு வேலைக்காக நின்னாங்களோ அதே அளவுக்கு இன்றைக்கி மும்பையிலையும் போயிட்டு ஒரு சொற்ப வேலைகளுக்காக போய் அவ்வளோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போய் ஒன்று தன்று நிற்கிறாங்க. இன்னொரு புறம் பணவீக்கம் இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறார் மோடி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? அதாவதுங்க 2024 தேர்தல் பார்த்தோம். நான் ஆட்சி மாற்றம் ஓரளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்தேன். பட் என் பார்வை சரியாக வரவில்லை, தவறாக போய்விட்டது. காரணம் காங்கிரஸ் கட்சி இன்னும் சிறப்பாக செயல்படலை. இந்த தேர்தல் பிஜேபி ஜெயிக்கலை, காங்கிரஸ் அவங்க கையில் இருந்த வெற்றியை கொடுத்துட்டாங்க. அது அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஒன்று. இரண்டாவது, 2024 240 என்டிஏ கூட்டணி பிஜேபி வராங்க. இந்திய கூட்டணி 239, 37 அந்த ரேஞ்சில் நிற்கிறாங்க. அப்போவே அந்த சர்க்கிள் என்பது ஆரம்பிச்சு. அது ஆரம்பித்து ஒரு 20-25 நாள் கழித்து மாநிலங்களவையில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. 40 நாள் கழித்து சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் நடக்குது. 13 தொகுதியில் 10 தொகுதியில் பிஜேபி தோக்குது. பிஜேபி கூட்டணி கட்சிகள் தோக்குது. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னா, இதை ஐயா அண்ணாமலை அவர்கள் கூட பயன்படுத்திடலாம். எல்லா இடத்துலையுமே பிஜேபி தோத்தாலும் தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டியில் பிஜேபியோட வாக்கு விகிதாச்சாரம் கூடியிருக்கு 11%. நீங்கள் அந்த 13 இடத்துலையும் எடுத்து பாருங்கள், பிஜேபிக்கு எல்லா இடத்துலையுமே வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. தமிழகத்தில் ஒண்டி அண்ணாமலையின் சீரிய முயற்சியால் விக்கிரவாண்டியில் பாட்டாளி மக்கள் கட்சி கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதிமுகன்ற ஒரு கட்சியே இங்கே நிற்கலை, மொத்தமாகவே மும்முனை போட்டி தான், கடைசியாக மூன்றாவது வந்த கட்சிக்கு டெபாசிட் இல்லை அப்படின்றது யாரும் உட்காந்து விக்கிரவாண்டி நம்பர்ஸை பார்க்கணும். நீங்கள் சொல்கிறதான நம்பர் மேலே ஜி பாருங்க ஜி அப்படி பார்த்தா நம்பர் காட்ட போகுது. 11% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை வச்சுட்டு. மேபி நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஓட்டு வாங்கியிருப்பாங்க அவங்க. அதை மறைச்சிட்டு எல்லாமே பார்க்கும்போது என்ன, மற்ற மாநில இடைத்தேர்தலோட பார்க்கும்போது அடடா 10-15% சராசரியாக எல்லா மாநிலத்திலையும் பாஜகவுக்கு ஓட்டுக்கு வங்கி குறைஞ்சிருக்கு. வெஸ்ட் பெங்கால் எடுத்திங்கன்னா ஒரு சில தொகுதியில் 19-25 விழுக்காடு வாக்குகள் குறைஞ்சிருக்கு. அங்கே ஒரு சில கலாட்டா, சர்ச்சை, ஒழுங்கான தேர்தல் நடத்தலை, முறையாக நடத்தலைன்ற அந்த குற்றச்சாட்டு இருக்குது. அது மேபி உண்மைதான். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கட்சி தான். அதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு நற்செய்தி, காதுக்கு இனிமையான செய்தி பிஜேபிக்குன்னு பார்த்தா தமிழகத்தில் விக்கிரவாண்டிலேருந்து வந்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணி 11 விகிதாச்சார வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்கு. அப்போ இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் தோற்றுருக்காங்க. கடைசியாக பத்ரிநாத்லையும் தோற்றுறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் தோக்குறாங்க, ரெண்டாவது பைபோல் வரக்கூடிய அசம்பிளியில் தோக்குறாங்க. அதுக்கப்புறமா அதனுடைய நீட்சியாக என்னென்னா ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி போகுது. இப்போ ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி போயிட்டு இப்போ இனிமேல்ட்டு ஆந்திராவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் இல்லை உங்களுக்கு ஒத்துழைச்சால் நீங்கள் ஒரு சில சட்ட மசோதாக்களை தீர்மானமாக போட்டு நிறைவேற்ற முடியும். அது லோக்சபாவும் சரி, ராஜ்யசபானாலும் சரி. ராஜ்யசபானா ஜெகனோ இல்லை நவீன் பட்நாயக்கோ ஒத்துழைக்கணும், லோக்சபானா சந்திரபாபு நாயுடு நிதிஷும் ஒத்துழைக்கணும். ஒத்துழைப்பு இல்லைன்னா ஐயா பிஜேபி மோடி அவர்கள் நினைக்கிறதெல்லாம் அப்படிலாம் எடுத்தங்கோத்தம்லாம் செய்ய முடியாது இனிமேல். அப்போ இது மூணாவது. இதுக்கப்புறம் தான் இன்னொரு பிரச்சனை வருது. உத்தரப்பிரதேசில் இடைத்தேர்தல். உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலில் 10 சீட்டில் இப்போ அங்கே குடிமை பிடி சண்டை ஆரம்பிச்சிச்சு. யோகி ஆதித்யநாத்தை போட்டு நண்டு மாதிரி காலில் கீழே போட்டு அவர் என்ன ஒரு உண்மையை சொல்லிட்டார். ஓவர் கான்ஃபிடென்ஸில் இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணால் பின்ன தோற்று போகாமனா வெற்றி போடும் ஐயா உண்மையை போட்டு வச்சிட்டாரு. பார்த்தா போதா வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ஸை பகைச்சிக்கினீங்க, சங்கராச்சாரிய பகைச்சிக்கிங்க, யாரும் வேலை பார்க்கல. என்ன சொன்னால் என்ன அர்த்தம், என் முகத்துக்கு ஓட்டு போட்டாங்க, மோடி பேர் சொன்னால் ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிட்டார். போட்டு உடச்சோடனே மோடி அவர்களோட விசுவாசிகளாக என்ன பண்ணுறாங்க, அவரை எதிர்த்து அங்கே ஒரு போர்க்கொடி உட்கட்சி பிரச்சனையை அங்கே ஆரம்பித்து விட்டது. அப்போ ஒழுங்காக இருந்த போதே அவர்களுக்கு ஓட்டு கிடைக்கல, இன்னும் உட்கட்சி பிரச்சனை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உத்தரப்பிரதேசோட அந்த பாராளுமன்ற வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 2014 அவங்க 73 சீட்டு ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 2019 அவங்க 64 சீட்டு ஜெயிச்சாங்க லோக்சபா சீட்டு. 2024 அவங்களுக்கு 36 சீட்டு தான் கிடைக்குது பிஜேபிக்கு. அப்போ என்னன்னா அந்த நம்பர்ஸ் கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இந்த டபுள் சர்க்கார் இன்ஜின் சொல்லிட்டு மோடி பேசிகிட்டு இருந்தார் பாருங்க, அது மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. டபுள் சர்க்கார் இன்ஜின்லாம் வேணாம், ஒத்த சர்க்கார் இன்ஜினே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசில் இறங்கு முகத்தை நோக்கி போகுது. அதாவது 73 64ஆவது, 64 36ஆவது. அதே மாதிரி இப்போ என்னென்னா அடுத்து 10 தொகுதிக்கு சட்டமன்ற சீட்டு வருது.
இந்த 10 தொகுதினால வந்து ஆட்சி மாற்றம் வரப்போகுது, யோகிக்கு ஒரு அழுத்தம் வரும் அப்படின்லாம் கிடையாது. பட் என்ன இதில் பிரச்சனைனா, ஆல்ரெடி இந்த 10 சீட்டில் 5 சீட்டு சமாஜ்வாடி கட்சி போன தேர்தலில் பொது தேர்தலில் ஜெயிச்சது. அப்போ அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற ஒரு சீட்டுகள் இருக்குது. ப்ளஸ் இன்னைக்கு காங்கிரஸும் சமாஜ்வாடி கட்சியும் கூட்டணி வந்து பலமாகி விட்டது. அவங்க நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், அதுக்கு உண்டான வேலையை நாங்கள் பார்க்குறோன்றாங்க. அப்போ 10ல் ஒரு வேளை அவங்க திருப்பி 5+ ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ மோடி வந்து வேட்பாளர் இல்லை, பிரதமர் கிடையாது. இப்போ யோகி அவர்களே பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்றதான் பார்வை. அப்போ இல்லை பிஜேபி வேணுமா வேணாமான்றது இன்னொரு புரிதல். ஒருவேளை அவங்க திருப்பி அங்கேயும் ஓட்டு போட்டாங்கன்னா 4வது தேர்தல் உத்தரப்பிரதேசில் பதிவாயிடும். உத்தரப்பிரதேஷ் ஓகே, இது வந்து எப்படி வேணால் போகலாம். மகாராஷ்டிரா சொல்கிறாங்க உறுதியாக வந்து உத்தவ் தாக்கரே ஜெயிக்கிறாரு, ஏக்நாத் ஷிண்டே தோக்குறாருன்றாங்க. அடுத்த கண்டம். இப்போ எல்லாத்துக்கும் டைம் பாருங்க, 40 நாள் கண்டம் மாதிரி 40 நாள் சைக்கிள். அஜித் பவார் கூட இருந்தவங்க வந்து மீண்டும் மீண்டும் சரத்பவாரை நோக்கி வாரத்துக்கு ஒரு 2 பேர் 10 நாளைக்கு ஒருத்தர் அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே மகாராஷ்டிரத்தில் பிரச்சனை இருக்குது. போதாகரருக்கு சங்கராச்சாரியர் போயிட்டு கேதார்நாத்தில் எல்லா பிரச்சனையும் இருக்குது, சாமி பிரச்சனை, தெய்வ குத்தம்லாம் இருக்குது, காரணம்லாம் பிஜேபி. ஆனாலும் நாங்கள் மோடி அவர்களோட ஃபேனு, ஆனால் உத்தவ் தாக்கரேக்கு பாவம் நடந்து போச்சு, துரோகம் நடந்து போச்சு, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவான நிலைப்பாடுக்கு வந்துட்டாங்க. அப்போ இது எல்லாமே வந்து அடுத்து மகாராஷ்டிரா ஒரு கண்டம். அப்போ இப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் ஹேமந்த் சோரன் இப்போ ஜெயிலில் இல்லை, பெயிலில் வந்திருக்கிறார். அப்போ ஜார்க்கண்ட் அரசியல் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். ஹரியானா இது எல்லாத்தை விட பெரிய தலைவலி காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா விவசாயி பிரச்சனை, அந்த 3 மசோதா பிரச்சனையாகட்டும், அவங்க விவசாயிகள் கேட்ட அந்த கொள்முதல் விலையை வந்து கொடுக்கல. அம்மையார் நிர்மலா சீதாராமன் இப்போ தான் அல்வா கிண்டி இருக்கிறாங்க, என்ன கொடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஹரியானாலும் வெயிட்டிங் பீப்புள் விவசாயிகள். அப்போ இது வந்து இந்த பாருங்கள் கண்டமாக வருது. முந்தைய காலத்தில் இவ்வாறு பிஜேபிக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் இது ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்குனீங்கன்னா அடுத்த 2 மாதத்துக்கு இல்லை 40 நாளைக்கு ஒவ்வொரு தலைவலியாக பிஜேபிக்கு வருது. ஒன்றுத்தில் தப்புனா கூட இன்னொன்றுத்தில் தப்ப முடியாது, மாட்டிக்கும். இது அப்படியே தொடர்கதியாக நீடிக்கும்னா ஒவ்வொரு மாநிலமாக தோற்று அடுத்த தேர்தல் மிக விரைவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கண்டம் வந்து பட்ஜெட் தான். அடுத்த கண்டம் பட்ஜெட் வந்து மக்கள், அதாவது மிடில் கிளாஸ் தானே எப்பயுமே ஏற்றுக்கிறது. எது செய்தாலும் நாட்டுக்கு வரி நல்லது, வீட்டுக்கு வரி நல்லது அப்படின்னு மிடில் கிளாஸ் தான் போய் கொத்தாக போட்டாங்க. நல்லா 10 வருஷம் உங்களுக்கு நிறைய கொடுத்தாங்க, இப்பவும் கொடுப்பாங்க. 100 ரூபா 110 ரூபா பெட்ரோல் போட்டு சிலிண்டர் விலை 900 ரூபா கொடுத்து வாங்கிட்டு கஷ்டப்பட்டு தேசம் வளர்கிறது அப்படின்னு கோஷத்தை போட்டு அமைதியாக வீட்டில் படுத்து தூங்க வேண்டியதான், இஎம்ஐ கட்டிட்டு வரி வட்டியெல்லாம் கட்டிட்டு. அதனால் அவங்களுக்கு இருக்குது இப்போ பட்ஜெட்டு. அது மக்கள் பார்ப்பாங்க, இதை கூர்ந்து கவனிப்பாங்க. கூர்ந்து கவனித்துட்டு அதற்கு இப்போ ஆல்ரெடி வட இந்தியாவில் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த பட்ஜெட்டை எல்லாம் கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. எனக்கு வந்து இந்த செய்யக்கூடிய, நான் முன்னாடியே சொன்னேன், கலாச்சார விஷயங்கள் தமிழர்களுக்கு வந்து அதை கொடுக்கணும், மற்றவங்களுக்கு செய்யணுன்ற அந்த ஒரு கலாச்சாரம் இருக்கும். பட் மற்ற இன்னருக்கு வந்து அந்த கலாச்சாரம் என்பது குறைவு, அதனால் அவருக்கு குறை சொல்லுவாங்க. இப்போ அம்மையார் நிர்மலா சீதாராமன் கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் விலை ஏறுதுன்னா நான் வெங்காயம் சாப்பிட்றதுலன்றுவாங்க. ஃப்ரீபீனா அதெல்லாம் வந்து நாட்டில் இருக்கவே கூடாது அப்படின்பாங்க. புரிதல் கிடையாது, அரசியல் புரிதல் குறைவு. இந்த பணத்தை நீங்கள் மக்கள் மீது போட்டிங்கன்னா மக்கள் உழைச்சி வெளிநாடோ இல்லை மற்றது வகையில் செஞ்சு உங்களுக்கு வரியாக எடுத்துகிட்டு வந்து திருப்பி கொடுப்பாங்க. நீங்கள் ₹1 மக்கள்கிட்ட கொடுத்து அவங்கள தூக்கி விட்டிங்கன்னா அவங்க திருப்பி உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த புரிதல் இல்லாதவர்கள். இப்போ தமிழ்நாட்டில் வந்து சொன்னப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்ந்து பேசுபொருளாகிட்டே இருக்குது. இப்போ முக்கிய அரசியல் புள்ளிகள்லாம் வந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் கைது செய்யப்பட்டுட்டே இருக்காங்க. அது இன்னும் எத்தனை கைதுகள் தான் செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னொரு பக்கம் அதில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியின் திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு. அப்போது இந்த வழக்கின் தன்மை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இன்னொரு புறம் நாங்கள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி வேண்டி அமைதி பேரணி நடத்துகிறோம் அப்படின்னு பாரஞ்சித்தினுடைய நீளம் பண்பாட்டு மையம் இன்னொரு நடவடிக்கையை மேற்கொள்கிறாங்க. அப்போ இந்த நடவடிக்கை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? அடிப்படையில் காவல்துறை சொல்லுகின்ற அந்த கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சில பல சந்தேகங்கள் இருக்குது. ஆனால் அவர்கள் மொத்தமாக வந்து உண்மைக்கு மாறான செய்தி சொல்கிறாங்கன்றதை நான் ஏற்றுக்கொள்ளலை. அவர்கள் சொல்கிற அந்த ஒரு சில விடயங்களில் ஒரு சில உண்மைகள் இருக்குது, ஒரு சில பின்னணி இருக்குது. அவங்க தொடர்பு படுத்துகிறாங்கல்ல, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு மின்னுறவு இருந்தது, பகை இருந்தது, ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருந்தது, திரு பேர் என்னது ஆற்காடு சுரேஷ் அவர்கள் கொலையில் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நெருங்கின நண்பர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற அந்த பின் கதைகள் இருக்கு பாருங்க, அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் வருது சீக்வன்ஸ். மற்றபடி இந்த காவல்துறை சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு கைதி தப்பி ஓடினார், அதுக்கப்புறம் அவர் வந்து எங்கே திட்டம் போட்டாரோ அதே இடத்துல அவர் என்கவுண்டர் பண்ணப்பட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த 10 பேர் தான் அந்த வெட்டின அந்த 10 பேர், அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த உள்கதைகளுக்குள்ளே எனக்கு ஒரு பத்திரிகையாளராக சந்தேகம் இருக்கிறது. மற்றபடி இது வந்து பகையினால் நடந்த ஒரு கொலை, இது வந்து தொழில் போட்டியால் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை, எனக்கு அதில் சந்தேகமும் இல்லை. அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, காவல்துறை வந்து மெத்தனமாக இருந்தது. ஆனால்
விசாரணை என்பது கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்ற முடிவுக்கு தான் நான் வருகிறேன். என் பார்வை, என்னோட எல்லா கட்சி தலைவர்களும் கைது ஆமா செய்யப்படுறாங்க. பாருங்க, இதுல இது ரெண்டாவது பாகம், இதுதான் ரொம்ப முக்கியமான பாகம். அதாவது முதல் பாகம் வந்து இது அரசியல் கொலை, அது இது வந்து தலித்துக்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான சம்பவம், அது இதுன்றலாம் பேசுறாங்க. எனக்கு வந்து அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இது வந்து ஒரு குற்றப்பின்னணி இருந்ததுன்னா குற்றப்பின்னணினால பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையோட நீட்சியாக ஒரு கொலை நடந்ததுன்னு நான் அதோட முடிக்கிறேன். இந்த ரெண்டாவது பிரச்சனை இருக்கு பாருங்க, எல்லா கட்சிக்காரர்களும் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இப்போ திமுகவை சேர்ந்தவர்களை கைது செய்திருக்கிறாங்க, அண்ணா திமுகவை சேர்ந்தவங்க நேற்றுக்கு ஒரு கைது செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு காலைல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சியிலேருந்து நீக்கியிருக்காரு. அதேமாதிரி திமுகவில் இருந்தவங்களையும் ஒரு சிலர் நீக்கியிருக்கிறாங்க. பாஜகவில் இருந்தும் ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போது இது என்னென்னா, அடிப்படையில் இந்த எல்லா கட்சிகளும் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ஒரு குறைந்தபட்ச ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழாத நபர்களை அரசியலில் சேர்த்துருக்காங்க. அப்போ அந்த தவறை வந்து பாஜக பண்ணியிருக்கு, திமுக பண்ணியிருக்கு, அண்ணா திமுக பண்ணியிருக்கு. அப்போது இவங்களுக்குள்ளே எதுவும் கிடையாது. அப்போது இது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு தப்பு செய்யணும், ஒரு 4 பேரை மிரட்டணும், கட்ட பஞ்சாயத்து பண்ணணும், ரியல் எஸ்டேட்டில் இன்னொருத்தர் இடத்த கபலீகரம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு அரசியல் பின்புலம் நமக்கு தேவை அப்படின்றது படத்தில் காட்டுவாங்க. அது படத்துலலாம் காட்டுறது இங்கேருந்து தான் வருது. இது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அப்போது இந்த 3 கட்சிகளும் தலைகுனிந்து கூனி குறுகி இது மாதிரி எத்தனை பேர் அவங்க கட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அந்த கட்சியை விட்டு நீக்கிட்டா அந்தந்த கட்சிக்கு அது நல்லது. இல்லை, அவங்க கொடுக்குற அந்த சொற்ப காசு எங்களுக்கு தேவை, அவங்க இட்டுன்னு வர அந்த அடிதடி பண்ணுற ஆட்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிறிய ஒரு மலிவான மட்டமான ஒரு அரசியல் பண்ணுகின்ற ஒரு ஆளுமைகளாக தெரிவீர்கள். காலம் வந்து உங்களை வந்து ஒரு கண்ணியமான அரசியல் பண்ண மாதிரிலாம், இப்போது அறிஞர் அண்ணா இருந்தாருன்னா அண்ணா கூட ராபின்சன் பூங்காவாகட்டும், அதற்கு பிறகு அவர் கூட பயணம் பண்ணவர்கள் வந்து எல்லாம் படித்தவர்கள் இருந்தாங்க, வழக்கறிஞர்கள் இருந்தாங்க, கல்வியாளர்கள் இருந்தாங்க, கருத்துக்கு சொந்தக்காரர்கள் இருந்தாங்க. யாருமே வந்து ஒரு சோட போகிற மாதிரி ஒரு ஆட்கள் இல்லை. அப்போது அது மாதிரி பேசுகிறீங்க. அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்திங்கன்னா, எம்ஜிஆரும் வந்து இந்த மாதிரி மோசமான தொழில் செய்பவர்கள் இல்லை ஒரு சாராயம் அந்த மாதிரி விஷய பழக்க வழக்கங்கள்லாம் அப்போது அன்னைக்கு தேதியில் இருந்தவங்களுக்குன்னு பெரிய இது கிடையாது. அது பிந்தைய காலத்தில் மாறுச்சு. அப்போ என்ன மாதிரியான ஆட்களை நம்ம சுற்றி வச்சுருக்கோன்றது ரொம்ப முக்கியம். அப்போ இது நீங்கள் பண்ணிங்கன்னா நான் ஆகிடும், இப்போ திருப்பி ஜாஃபர் சாதிக் மாதிரி ஒரு கேரக்டர் வரும், ஆருத்ரா கோல்டு மாதிரி ஒரு கேரக்டர் வரும். அதுக்கப்புறம் அதிமுகவில் ஊழல் பட்டியலில் வந்துட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து அவங்களோட பினாமிகள்லாம் வந்து கைதாகி ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு ஒரு அரசியலாக போகும். அப்போ அந்த அரசியல் என்பதே வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தான் இந்த கொலை வழக்கம் காட்டுது. அப்போ இந்த ரெண்டாவது பிரச்சனை இருக்குது பாருங்கள், அரசியல்வாதிகளோட அந்த கட்சிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த கொலையோட சம்பந்தம் இருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ இது கேங் வாராக தான் எடுத்துக்க வேண்டியது. இது கேங் வார் தான். ஒருத்தர் இப்போது ஒரு கொலைன்றது எப்படி நடக்கும்? பொதுவாக டெய்லி கொலை நடக்குதுங்க. கொலைன்றது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் 2 பேர் 3 பேர் பைக்கில் போகிறவங்க கிட்ட கத்தியை காட்டி ஒரு 2 அடி அடித்து செல்ஃபோனை பிடுங்கிறது, பர்ஸை பிடுங்கிறது, அது வந்து கொள்ளை அடிக்கிறது. வீடு பூந்து திருடுறது பார்த்திங்கன்னா சத்தமே இல்லாமல் அமைதியாக 2 பேரோ 3 பேரோ போயிட்டு சுவிட்ச் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு பின் வழியாக வந்துட்டு நகை பீரோலேருந்து எடுத்துன்னு போயிடுது. இது ஒரு டைப்பு. அதே மாதிரி இப்போ மனைவியோட நடத்தை சரியில்லை, கணவனோட நடத்தை சரியில்லை அப்படின்னும் போது தூங்கும்போது கல்லை தூக்கி போட்டுறதோ இல்லை சாப்பிடும்போது எதையோ ஒன்று கொடுத்துருது, அந்த மாதிரி. இல்லை ஒரு குடும்பத்துக்கும் பிரச்சனை, இந்த குடும்பத்துலேருந்து ஒரு 2 பேர் போய் அந்த குடும்பத்துலேருந்து ஒரு 2 பேர் போய் குத்தி சாவடிக்கிறது, இது மாதிரி இருக்குது. ஒரு 10 பேர் 13 பேர் போய் வண்டியில் போய் சுற்று போட்டு வெட்டுறாங்கன்னா முன்ன பின்ன, அதாவது ஒரு கோவத்தில் செய்கிற சம்பவத்துக்கும் கத்தி எடுத்து வெறித்தனமாக வெட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இவங்க வெறித்தனமாக வெட்டுறாங்க அப்படின்னா இவர்களுக்கு ஆல்ரெடி கத்தி பிடித்த பழக்கம் இருக்குது. அப்போ இது கேங் வார் இல்லாமல் என்னது? அந்த சம்பவத்தினுடைய அந்த கோரத்தை பாருங்கள். ஃபஸ்ட் பெட்ரோலும் எடுத்துன்னு போனோம், நாட்டுக்குண்டும் எடுத்துன்னு போனோம், துப்பாக்கி கட்சா அதையும் எடுத்துன்னு போனோம், பட்டாக்கத்தையும் எடுத்துன்னு போனோம். என்ன தொழிலுக்கு போகிறீங்களா? கொத்தனாரா நீங்கள்? இல்லை பால், இப்போ மாடு பால் கறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜோடுதல் எடுத்துன்னு போனோம், வைக்கா எடுத்துன்னு போனோம், புல் எடுத்துன்னு போனோம், புண்ணாக்கு எடுத்துன்னு போனோம், அந்த மாடுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துன்னு போய் வச்சு அதை இது பண்ணி தடவி கொடுத்தா பால் கறக்கணும். அந்த மாதிரி இல்லை இருக்கு இவங்க கதை. இப்போ அந்த விசாரணையில் வந்து 50 லட்சம் கைமாறி பணம் கைமாறி இருக்கு தலைக்கு. ஆமாம், தலைக்கு வந்து இவ்வளவு பணம் என்பது இருக்குது. இது இட்ஸ் அ கேங் வார். நீங்கள் அதாவதுங்க கொஞ்சம் பேரை படிக்க வைத்தார், கொஞ்சம் பேருக்கு நல்லது செய்தார், அது ஒரு பாதி. அது நீங்கள் பார்க்குற நல்ல பார்வை, அவர் உங்களுக்கு காட்டின நல்ல பார்வை. அதை தாண்டி யார் ஆம்ஸ்ட்ராங்? அது வந்து காவல்துறையில் சொல்கிற அந்த கருத்துக்களையும் நம்ம கேட்க வேண்டியதுன்னு இருக்குது. நன்றி, பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.